Hello friends, welcome to Python Tamil. இந்த வீடியோல பைத்தான்ல ஒரு பேசிக்கான கான்செப்ட் பார்க்க போறோம். லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிளை எப்படி யூஸ் பண்றது? அது என்னங்கறதை நம்ம இப்போ பார்ப்போம். லோக்கல் வேரியபிள்னா ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணீங்க அப்படினா அதுதான் லோக்கல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்கு வெளியில யூஸ் பண்ணீங்கனா அது வந்து குளோபல் வேரியபிள். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்றோம். இது வந்து ஏன் ஃபங்க்ஷனுக்குள்ள பண்றோம் அப்படினா இது வந்து செக்யூரிட்டிக்காக மோஸ்டா நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாமல் இந்த லோக்கல் வேரியபிள் வந்து எப்பயுமே நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், வேறு எந்த ஃபங்க்ஷனும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது மாதிரி இந்த லோக்கல் வேரியபிளை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா அதனுடைய நேம் வச்சு நீங்கள் கால் பண்ணாலே போதும். ஏன்னா இதுக்கு கிளாஸோ ஆப்ஜெக்டோ தேவையில்லை. மற்ற ரூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிளை நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே அதுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் அல்லது எரர் மெசேஜ் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிளுடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு ட்ராபேக்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிளை மற்ற எந்த ஃபங்க்ஷனையும் பண்ண முடியாது. அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இதை அக்சஸ் பண்ண முடியாது. எந்த ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். டிஸ்பிளேங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள வேரியபிளை டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ வந்து கே வந்து 10 இருக்குது, இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். இதை நான் வந்து இங்கேயே வந்து கே அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். டிஃபைன் M1 ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். மார்க்கர் வந்து கோலன் யூஸ் பண்ணுறேன். இப்போ வேரியபிள் வந்து நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், யூசர் டிஃபைன் நேம் தான். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐ வந்து ஒரு 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிரிண்டில் ஐ ஈக்குவல் போட்டுட்டு கொடுத்துட்றேன். பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடும். இப்போ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். பைத்தான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஐ வந்து 13 வருது. இதுவே இந்த இனிஷியல் வேல்யூ கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும் அல்லது எரர் மெசேஜ் ஐ இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகேங்களா? ஸோ லோக்கல் வேரியபிள்னாலே கண்டிப்பாக ஒரு இனிஷியல் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. அது மாதிரி வேறு ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மற்ற லாங்குவேஜில் எரர் காமிக்கும். பைத்தானில் பார்த்தோம் அப்படின்னா அது எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஃபங்க்ஷன் வந்து M2 கொடுக்குறேன். இந்த M2ங்கிற ஃபங்க்ஷனில் இப்போ நான் ஐயை வந்து அக்சஸ் பண்ணுறேன், அதாவது கால் பண்ணுறேன். எப்படி கொடுத்தாலும் முந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து I24 இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகாது. இதுவே ஜாவா C# பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ லோக்கல் வேரியபிள்னாலே ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.